அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 10 பார்க்குறோம். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்குது, x² - 1 இருக்குது. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம், பண்ணலாம். அதனால் இதை வந்து x - 1 இன்ட்டு x + 1ன்னு எடுத்து எழுதிக்கிறோம், இன்ட்டு 2x + 3. ஸோ இதை a டிவைடட் பை x - 1 ப்ளஸ் b டிவைடட் பை x + 1 plus c divided by 2x plus 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து டினாமினேட்டராக எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா x - 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு 2x plus 3 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரில் a இன்ட்டு இங்கே நமக்கு ஏற்கனவே x - 1 என்ற ஃபேக்டர் இருக்குது, இல்லாத ரெண்டு ஃபேக்டர் இது கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ x + 1 இன்ட்டு 2x plus 3 ப்ளஸ் ஸோ b கூட x + 1 ஃபேக்டர் இருக்குது. ஸோ இல்லாத ரெண்டு ஃபேக்டரை b கூட மல்டிப்ளை பண்ணுறோம், x - 1 இன்ட்டு 2x plus 3. ஸோ அகைன் c கூட x - 1 இன்ட்டு x plus 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? ஸோ x - 1 இன்ட்டு x plus 1 x² - 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். ஸோ அதாவது 2x - 3 equal to a into x plus 1 into 2x minus 3 plus b into x minus 1 2x plus 3 plus c into x minus 1 into x plus 1. சரி, இங்கே ப்ளஸ் வருது. ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு 1ன்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு x is equal to 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ a into 2 இன்ட்டு இங்கே 1 அப்ளை பண்ணால் 2 + 3 5 ஈக்குவல் டு இங்கே 1 அப்ளை பண்ணோம்னா 2 - 3 - 1. ஸோ 10a ஈக்குவல் டு -1, a இஸ் ஈக்குவல் டு -1/10. ரைட்டா? நெக்ஸ்ட்டு +1 எடுத்துக்கலாமா? +1 தான் அப்ளை பண்ணும். -1 எடுத்துக்கலாமா? ஸோ -1 எடுத்தோம்னா c கேன்சல் ஆகிடுமா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு -1ன்னு எடுக்கிறோம். ஏவும் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ ஏவும் விட்டுடலாம். b இன்ட்டு -2, இங்கே -1 அப்ளை பண்ணால் -2, இங்கே -1 அப்ளை பண்ணால் 1. 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 2 இன்ட்டு -1 -3, -2 -3 -5, இங்கே -2b. தென் b இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை ஃபைனலாக c மட்டும் தான் வேணும். அப்போ நம்ம ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² எடுத்துக்கலாமா? x² எல்லா டைம்லையுமே இருக்குது, பிலையும் இருக்குது, ஏலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. ஸோ இங்கே RHS மட்டும் x² இல்லை. சரியா? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஸோ a இன்ட்டு 2x² வரும், அப்போ 2a. ஸோ b இன்ட்டு 2x² வரும், அப்போ 2b. ப்ளஸ் c இன்ட்டு x² வரும், அப்போ c மட்டும் எடுக்கிறோம், 0. இப்போ c is equal to -2a -2b. c is equal to -2 into a ஓட வேல்யூ -1/10, b ஓட வேல்யூ 5/2. 2 கேன்சல் ஆகிடுது. இங்கே 5 டைம்ஸ் இருக்குது, 1/5 -5. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -25 + 1 -24 டிவைட் பை 5. ஸோ c ஓட வேல்யூ -24 டிவைட் பை 5. இப்போ இதை எடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 2x - 3 whole divided by x² - 1 into 2x plus 3 into dx is equal to a என்னன்னு எடுத்தோம், a by x - 1 எடுத்தோம். a மைனஸில் இருக்கிறதுனால நான் b ஓட வேல்யூ ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன், 5/2 into 1 by x plus 1 minus 1/10 x minus 1 into 1 by x minus 1 minus 24/5 into 1 by 2x plus 3 into dx.
ஸோ ஏன் இந்த 5/2 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு அப்படியே லாக் ஃபார்முலா கிடைக்கும். இங்கேயும் லாக் ஃபார்முலா, இங்கேயும் லாக் ஃபார்முலா. சரிங்களா? சப்போ 5/2 log modulus of x plus 1 minus 1/10 log modulus of x minus 1 minus 24/5 log modulus of 2x plus 3. இப்போ எல்லாமே லாகில் இருக்குது. ஸோ வேணும்னா காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே காமனாக வெளியே எடுக்கிற மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் நான் இங்கே இதோட இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.